சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த நாளிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை, அவருடைய மகத்துவத்தையும், இந்த உலக படைப்பையும், இந்த உலக படைப்பின் வரலாற்று சுவடுகளையும், மதங்களின் துவக்கம் என்ற காரியத்தையும் இந்த நாளிலே நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். கடந்த வாரங்களில் பார்ப்பீர்கள் என்றால், ஓம் என்றால் என்ன, ஓம் என்ற மந்திரத்தின் சொல் யார், அது இயேசு கிறிஸ்துவே என்பதை நிரூபணமாக 3 நாள் பேசினோம். அதற்கு பிறகு பார்ப்பீர்கள் என்றால், வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து மதங்களின் தோற்றம், வேதமும், பரிசுத்த வேதத்தில் மதங்களின் தோற்றத்தை குறித்து நாம் பார்த்தோம். அதில் முதலாவது பார்ப்பீர்கள் என்றால், சூரிய வணக்கம் முதலாவது தோன்றிய வழிபாட்டு முறையாகவும், இரண்டாவது பார்ப்பீர்கள் என்றால் முருக வழிபாட்டு முறையும், மூன்றாவது பார்ப்பீர்கள் என்றால் அதில் லிங்க வழிபாட்டு முறைகளையும் பார்த்தோம். இப்பொழுதும் அதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை பார்ப்பீர்கள் என்றால், இந்திய தேசத்திலே முதலாவது தோன்றிய மதங்கள் என்ன என்பதை பார்த்தோம். அதில் பார்த்தீர்கள் என்றால், 1ஆம் நூற்றாண்டிலே 3 மதங்களின், அதாவது வழிபாட்டு முறைகளையும், 4ஆம் நூற்றாண்டிலே 5 வழிபாட்டு முறைகளையும், 6ஆம் நூற்றாண்டில் 7ஆம் நூற்றாண்டுகளில் பார்ப்பீர்கள் என்றால் அது 7 வழிபாட்டு முறைகளையும் கொண்டதாக இருந்தது. அதற்கு பின்பாக வந்த வழிபாட்டு முறைகள் இப்பொழுது உள்ள முறைமைக்கு அடித்தளம் வகுத்ததாக காணப்படுகிறதை பார்த்தோம். அதில் பார்த்தீர்கள் என்றால் 6 வகை மதங்கள் தோன்றியதை பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் காணத்தக்கதாக இருக்கிறோம். ஆயினும் இந்த நேரத்திலும் கூட வந்திருக்கும் உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலும், இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றியை கூறுவதிலும், எல்லாவற்றுக்கும் மேலாக வானத்தையும் பூமியும் அந்த சராஸ்திரங்களையும் படைத்த தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களையும் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தொடர்ந்து செல்வோம். அதாவது பார்ப்பீர்கள் என்றால், ஒரு காரியத்தை நாம் பார்க்கத்தக்கதாக, இந்த சங்க இலக்கியங்களிலே என்ன விதமாக தோன்றியது என்பதை முதலாவது இந்த நாளிலும் பார்ப்போம். பின்வரும் நேரங்களிலே அதை குறித்து நாம் ஆலோசிக்கத்தக்கதாக இருக்கிறோம். இப்பொழுதும் பார்ப்பீர்கள் என்றால், இந்த சங்க இலக்கியங்களிலே நாம் பார்க்கக்கூடிய செய்திகளை வாசிக்க கேட்போம். சங்க இலக்கியம் எனப்படுவது தமிழில் கிறிஸ்துவுக்கு முன் 500 இருந்து கிறிஸ்துவுக்கு பின் 200 வரை உள்ள காலப்பகுதியில் எழுதப்பட்ட செவ்வியல் இலக்கியங்கள் ஆகும். சங்க இலக்கியம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டவரை 473 புலவர்களால் எழுதப்பட்ட 2381 பாடல்களை கொண்டுள்ளது. இப்புலவர்களுள் பல தரப்பட்ட தொழில் நிலை உள்ளோரும், பெண்களும், நாடாளும் மன்னரும் தமிழர்களின் தினசரி வாழ்க்கை நிலைமைகளை படம் பிடித்து காட்டுவதாய் உள்ளன. பண்டை தமிழரது காதல், போர், வீரம், ஆட்சி அமைப்பு, வணிகம் போன்ற நடப்புகளை சங்க இலக்கிய பாடல்கள் அறிய தருகின்றன. இந்த நாளிலும் நாம் சங்க இலக்கியங்களில் இருந்து மதங்களின் தோற்றங்கள், மதங்களின் வளர்ச்சி, அக்கால காரியங்களை நாம் காண இருக்கிறோம். பண்டைய தமிழகத்தில் 2000 வருடத்திற்கு முன்பாக என்ன நிகழ்ந்தது, ஏது இருந்தது என்பதை நேற்றைய தினத்தில் பார்த்திருந்தாலும், அதை மறுபடியுமாக ஒரு சில காரியங்களை, விட்ட காரியங்களை இந்த நாளிலே நாம் ஆலோசிக்க இருக்கிறோம். இப்பொழுது கூட பார்ப்பீர்கள் என்றால், பல பகுதிகளிலே அகழ்வாராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறதை நீங்களும் நானும் காணுகிறோம். அதிலே பிரத்யேகமாக பார்ப்பீர்கள் என்றால், அந்த மதுரை மாநகரிலே வைகை ஆற்று கரையிலே கீழடியிலே பார்ப்பீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அது பல எதிர்ப்புகள் மத்தியிலும் கூட ஜீவனுள்ள இந்த தேவன் படைத்த இந்த பூமியின் பொற்காலங்களையும் அதன் முற்காலங்களையும் அறியத்தக்கதான சுவடுகளை அடக்கி இருக்கிறதை நாம் காணத்தக்கதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அங்கு காணக்கூடிய இதுவரை பார்ப்பீர்கள் என்றால், அங்கு எடுக்கப்பட்ட பொருட்கள், அங்கு இருக்கக்கூடிய அந்த துண்மை என்னவென்று சொல்லுகிறார்கள் என்றால் 2300 வருடத்திற்கு முற்பட்டது என்றும், கொஞ்சம் சற்றே உள்நோக்கி பார்த்தால், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பு 500 அல்லது 300 நூற்றாண்டுக்கு முற்பட்டது என்று இருதரப்பான வாதங்களை அங்கு காண்கிறோம். அது எப்படியாக காணப்பட்டாலும் இன்றிலிருந்து 2300 அல்லது 2500 வருடத்திற்கான சுவடுகளை அது தாங்கி நிற்கிறது கீழடி. அந்த கீழடியில் காணப்பட்ட அநேக காரியங்களை தொகுத்து பார்த்தாலும் பார்ப்பீர்கள் என்றால், இன்று வரை, இந்த நிமிடம் வரை வழிபாட்டு முறைமைகளை காணப்படவில்லை. அது மாத்திரமல்ல, வழிபாட்டு முறைமைக்கான எந்த ஒரு சிலைகளோ, எந்த ஒரு சுவடுகளோ அங்கு காணப்படவில்லை.
அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதற்கான அந்த காரியங்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை தான் நாம் காண்கிறோமே தவிர, அதற்கு மேலாக எந்த காரியத்தையும் நாம் காண முடியவில்லை என்பதிலே எந்த ஐயமும் காணப்படாதபடிக்கு இருக்கிறது. ஆகையினாலே சகோதரனே, சகோதரிகளே, இப்பொழுதும் பார்ப்பீர்கள் என்ற அந்த சங்க இலக்கியங்கள் மூலமாகவே அப்படியாகவே கூறுகிறது. என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், கிமு 500 முதல் கிபி 200 வரை காலப்பகுதியில் எழுதப்பட்ட செவ்வியல் இலக்கணமாகும் என்று கூறுகிறது. அதில் பார்ப்பீர்கள் என்றால் 10 தொகை 8 பாட்டு என்ற காரியம் கிறிஸ்துவுக்கு முன்பாக எழுதப்பட்ட நூலாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின்பாக எழுதப்பட்ட நூல்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த காலகட்டங்களில் பார்ப்பீர்கள் என்றால் எந்த ஒரு தெய்வ வழிபாட்டு முறையும் காணப்படவில்லை. இன்று இருக்கக்கூடிய இந்துத்துவம் பேசுகிறவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்த்தால், என்ன கூறுகிறார்கள்? நாம் தாய் மதத்திற்கு வாருங்கள், நாம் தாய் மதத்திற்கு வாருங்கள் என்கிறார்கள். இந்த தாய் மதம் என்றால் எல்லாவற்றுக்கும் தாய் மதத்தை பார்க்க வேண்டிய சூழல் நமக்கும் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக இன்று சொல்லக்கூடிய எந்த வழிபாட்டு முறையும் காணப்படவில்லை. அதிலும் சங்க இலக்கியங்களை கிறிஸ்துவுக்கு முன்பாக அதன் சுவடுகளே இல்லை. அப்படி இருக்க எது தாய் மதம் என்று பார்த்தால், இந்த சைவ சித்தாந்தம் தோன்றுவதற்கு முன்பாக இருந்ததே அதல்லவா தாய் மதம். அங்கு 7 மதங்கள் காணப்பட்டதே, அதை படித்தோமே கண்டோமே, அதல்லவா தாய் மதம். அப்படி என்றால் அந்த 7 மதத்திற்கும் தாய் மதம் 5 மதங்களாக இருந்ததே, அப்படி என்றால் அது அல்லவா தாய் மதம். அந்த 5 மதத்திற்கும் முன்பாக இருந்ததே 3 மதம், அதல்லவா தாய் மதம். அப்படி என்றால் நீங்கள் அனைவரும் நான் அனைவரும் எங்கு செல்ல வேண்டியதா இருக்கும் என்றால் புத்தத்திற்கு, பௌத்தத்திற்கு செல்ல வேண்டியதா இருக்கும். அப்படி இல்லை என்றால் சமணத்திற்கு செல்ல வேண்டியதா இருக்கும். இதுதான் இந்தியாவின் தாய் மதம் என்று கூறலாம். ஆயினும் அது மதங்கள் அல்ல என்பதையும் நாம் பார்த்தோம். அது நாத்திகத்தை பேசக்கூடியதாகவும் வழிபாட்டு முறைகளை உடைக்கத்தக்கதாகவும் வந்த மதமே தவிர அது மதம் என்று சொல்லக்கூடாது. அதுவும் ஒரு வழி, அது ஒரு சித்தாந்தம் என்றுதான் கூறப்படுகிறது. இப்படியாக கூறக்கூடிய காரியங்களிலே நாம் பார்த்த கண்ணார பார்க்கிற கீழடியாகினும் சரி, இன்னும் மனச்சல் நல்லூராக இருந்தாலும் சரி, இப்படியாக பல இடங்களிலே தோன்றுகிற காரியங்களிலே எங்கும் மத வழிபாடு காணப்படவில்லை என்பதை தெளிவாக கூறுகிறது. அது மாத்திரமல்ல, இப்பொழுது நீங்கள் படித்த இந்த சங்க இலக்கியங்களிலும் பார்க்க போகிறோம். அங்கு என்ன இருந்தது என்பதையும் நேற்றைய தினத்திலே பார்த்தோம், வெள்ளிக்கிழமை. அதை தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சங்க இலக்கியங்களிலே என்னென்ன காரியங்கள் இருந்தது? மன்னர்களுடைய காரியம், பெண்களுடைய பங்களிப்பு, பெரும் பணக்காரர்களுடைய பங்களிப்பு, காதல், வீரம், ஆட்சி எல்லாவற்றையும் கூறியிருக்கிறது. ஆனால் தெய்வீக வழிபாட்டு முறைகளை கூறியிருக்கிறதா என்றால் அது முழுமையாக இன்றுள்ள தெய்வீக வழிபாட்டு முறைகளை கூறவில்லை என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். மேலும் பார்ப்போம். 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள். இப்படியாக 3 தொகுப்புகளை கொண்டது சங்க இலக்கியமாக இருக்கிறது. இதில் பார்ப்பீர்கள் என்றால் இந்த 2 இலக்கியங்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் இந்த கொஞ்சம் பின்வரும் காலங்களிலே இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த பாடல்கள் வழியாக அநேக காரியங்களை நாம் கடந்த 4-3 நாட்களாகவும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது பார்ப்போம். இது எப்படி இது ஏற்றப்பட்டது, இதன் காலங்கள் என்ன என்பதையும். 8 தொகை நூல்கள்: நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, கபிலர், இப்படி நல்லாந்துவனார் முதலிய பலர். இந்த பாடலை எழுதியவர்களுடைய பெயர்கள் பார்ப்பீர்கள் என்றால் கபிலர் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இன்னும் பலர் எழுதப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறது. இந்த பாடல்கள் பார்ப்பீர்களா, இந்த 8 தொகையில் பார்ப்பீர்கள் என்றால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த 8 காரியங்களை உள்ளடக்கியதனால் இது 8 தொகை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நூல்களின் வழியாக அநேக காரியங்களை, அரசியல், அங்குள்ள பண்புகள், அங்கு உள்ள நடைமுறை சித்தாந்தங்கள், பெண்களின் அமைப்பு, பெண் புலவர்களின் அமைப்பு, ஆண் ஆதிக்கம், பெண்ணுடைய மதிப்பீடுகள் எல்லாவற்றையும் நாம் காண்கிறோம். வழிபாட்டு முறைகளையும் காண்கிறோம். ஆயினும் பார்ப்பீர்கள் என்றால் இன்று கூறக்கூடிய வழிபாட்டு முறைகள் அங்கு காணப்படவில்லை என்பதை ஊர்ஜினப்படுத்துகிறது. மேலும் பார்ப்பீர்கள் என்றால் 10 பாட்டு நூல்களை குறித்து நாம் வாசிக்க கேட்போம். 10 பாட்டு நூல்கள்: திருமுருகாற்றுப்படை, பொருநராற்றுப்படை, சிறு பாணாற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, நெடுநல்வாடை,
குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, மலைபடு கடாம், 8ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு, 2வது 4ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 2வது 4ஆம் நூற்றாண்டு எழுதியவர்கள் என்ற பெயரில் நக்கீரர், முடத்தாம கண்ணியார், நற்றாத்தனார், கடியலூர் உருத்திரங்கண்ணனார், நக்கீரர், கபிலர், நப்பூதனார், மாங்குடி மருதனார், பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். இப்பொழுது எல்லாவற்றையும் வாசிக்க கேட்டோம். 10 பாட்டு. இந்த 10 பாட்டு கிறிஸ்துவுக்கு பின்பு எழுதப்பட்டதாகவே காணப்படுகிறது. 4ஆம் நூற்றாண்டு விட்டு 6ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு விட்டு 4ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, இப்படியே கூறப்பட்டு மேலும் அதை எழுதியவர்களுடைய பெயர்களையும் பார்த்தோம். இப்படி இருக்க இந்த காரியங்களில் தான் திருமுருக ஆற்றுப்படை என்று கூறக்கூடிய, அதாவது முருக வழிபாட்டு காரியங்கள் ஆங்காங்கே தேரக்கூடிய. ஆற்றுப்படை என்றால் ஆற்றுதல் என்று அர்த்தம். அதாவது தேற்றுதல் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேறுதல், ஆறுதல் என்றுதான் ஆற்றுப்படை என்று கூறுகிறது. இப்படியாக எழுதப்பட்ட இந்த முருகாற்றுப்படையிலும் அந்த மற்ற குறிஞ்சி, முல்லை என்ற மதுரை, காஞ்சி என்ற பாடல்கள், பட்டினம் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஆங்காங்கு தெய்வ வழிபாட்டு முறைகள் கொஞ்சம் கொஞ்சம் காணப்பட்டாலும் கிறிஸ்துவுக்கு முன்பாக காணப்படவில்லை. கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் பார்த்தோம் என்ன அந்த 2ஆம் நூற்றாண்டிலே நடந்தது என்று பார்த்தோம். நாம் பார்த்ததிலே பார்த்தீர்கள் சிலப்பதிகாரம் என்ன கூறியது என்று பார்த்தோம், மணிமேகலை என்ன கூறியது என்று பார்த்தோம், நீலகேசி என்ன கூறியது என்று பார்த்தோம். அந்த வழிபாட்டு முறைகளிலே அங்கு காணப்படாத காரியங்கள் இங்கு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்க அப்பொழுது இந்த இன்று உள்ள அந்த வழிபாட்டு முறைகளை முழுமையாக அங்க காணப்படாததாக இருக்கிறதை பார்ப்போம். மேலும் பார்ப்பீர்கள் என்றால் 14 கீழ்கணக்கு நூல்கள்: திருக்குறள், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, களவழி 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறு பஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கார் 40. 6ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, 4வது நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு எழுதியவர்கள் திருவள்ளுவர், விளம்பி நாகனார், கபிலதேவர், பூதஞ்சேந்தனார், பொய்கையார், நல்லாதனார், பெருவாயின் முள்ளியார், மூன்றுரை அரையனார், காரியாசான், கூடலூர் கிழார், கனிமேதாவியார், கண்ணன் பூத்தனார். இப்பொழுதும் பார்ப்பீர்கள் இதையெல்லாம் எந்தெந்த நூற்றாண்டுகளிலே எழுதினார்கள், யார் யார் எழுதினார்கள் என்று எல்லாம் பார்த்தோம். இந்த நூற்றாண்டுகளை நான் கணிக்கவில்லை. இந்த கால குறிப்புகளை என்னுடைய குறிப்பு அல்ல, இது பொதுமொழியான குறிப்பு, அறிஞர்களின் கருத்தாக காணப்படுகிறது. அப்படி என்றால் இந்த 1ஆம் நூற்றாண்டு அல்லது கிறிஸ்துவுக்கு முன்பு அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஆயினும் இதனுடைய திருக்குறள் இயற்றப்பட்ட ஆண்டு 1ஆம் நூற்றாண்டு என்று கூறப்பட்டாலும் ஒரு சிலர்கள் எப்படியும் இது கிறிஸ்துவுக்கு முன் கொண்டு போக வேண்டும் என்று ஒரு 2 அல்லது 1 நூற்றாண்டை முயற்சிக்கிறார்கள். ஆனாலும் அந்த காலகட்டங்கள், அந்த எழுத்தின் வடிவங்கள், அந்த சொற் வடிவங்கள், அந்த சொற்சுடர்களை எல்லாம் கணித்து பார்த்தால் அப்பொழுது இருந்த, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் அதை செலுத்த முடியவில்லை என்பது உண்மையான கருத்தாக காணப்படுகிறது. அதை குறித்து நான் பேச வேண்டும் என்றால் தனியாக அதற்காக பேச வேண்டியது இருக்கும். கர்த்தருக்கு சுத்தமானால் அதை குறித்தும் நான் பின்வரும் நாட்களிலே பேசுகிறேன். இப்படி இந்த 1ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட இந்த திருக்குறள் சுவடுகள், அந்த நூற்றாண்டின் மொழிச்சாரல்கள், அங்கு இருக்க சொல் வடிவுகள், அன்று இருக்கக்கூடிய அந்த சூழல்களை வைத்து பார்த்தால் இது 1ஆம் நூற்றாண்டு என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. அதை முயற்சிக்கிறவர்கள் முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கலாமே தவிர அதற்கான ஆதாரப்பூர்வங்களை நாம் காணப்படவில்லை. இப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் பின்வரும் நாட்களிலே உருவானதை என்பதை மாத்திரம் நாம் பார்த்துக் கொள்வோம். பின்பு பார்ப்பீர்கள் என்றால் இதன் விளைவாக என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்று கூறக்கூடிய ஒரு சில காரியத்தை நாம் முன்பு பார்த்திருந்த சுவடுகளை தான் திரும்பவும் பார்க்க போகிறோம். 6ஆம் நூற்றாண்டு வரையாக இந்த மணிமேகலையிலே பார்த்ததும், இந்த சிலப்பதிகாரத்திலே பார்த்ததும், நீலகேசியிலே பார்த்ததும் மதங்கள் தான் காணப்பட்டது. இந்த சைவ சித்தாந்தம் அதற்கு பின்புதான் தோன்றியது என்று நான் கூறினேன்.
ஆனால் அதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது பார்ப்பீர்கள் என்றால் நான் கூறியது எங்கிருந்து கூறியது என்பதை நாம் பார்க்கத்தக்கதாக இப்பொழுது செல்வோம். சைவ சமயம் சைட்ல வரல பிரதர், ஸ்லைட்ல வரலையே. வந்துருச்சுங்களா? இல்ல, ஒரு நிமிஷம். வந்துருச்சு பிரதர், வந்துருச்சு. சைவ சமயம் சிவநெறி என்றெல்லாம் அழைக்கப்படும் நெறி சிவபெருமானை முழு முதற் கடவுளாக வணங்கும் சமயமாகும். இன்றைய இந்து சமயத்தின் கிளை நெறிகளில் ஒன்றாக அமைந்து விளங்கும் சைவம் வைணவத்தை பின்னால் தள்ளி இந்து சமயத்தின் பெரும்பான்மையான பின்பற்றுனர்களை கொண்ட சமயமாக காணப்படுகின்றது. இன்றைய உலகில் சுமார் 452.2 மில்லியன் சைவர்கள் காணப்படுவதாக மேற்கொள்ளப்பட்ட குடித்தொகை மதிப்பீடு ஒன்று சொல்கின்றது. இப்பொழுதும் சைவர்கள் யார், சைவ நெறி எப்படி இதுவானது, இந்த இந்து மதத்தின் முன்சுவடு சைவ மதத்தில் இருந்து வந்தது என்பதையும் பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த மக்கள் தொகை எவ்வளவு உறுப்பினர்கள் இன்று மற்றும் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். மேலும் பார்க்கிறீர்கள் என்றால் சைவத்தின் உன்னத காலம் பொ.பி. 600 முதல் 1200 வரையான காலம் சைவத்தின் பேரெழுச்சி காலமாக அறியப்படுகின்றது. ஆதி மார்க்கத்துக்கு பின் உருவான சித்தாந்தமும் வாமம், தட்சிணம் முதலான புற சித்தாந்த நெறிகளும் மந்திர மார்க்கம் எனும் பிரிவை சைவத்தில் தோற்றுவித்தன. இவை துறவிகளுக்கு மாத்திரமன்றி இல்லறத்தாருக்கும் உலகியல் இன்பங்களுக்கும் உரிய முன்னுரிமை கொடுத்ததால் தீவிரமாக மக்கள் மத்தியில் பரவலாயிற்று. சமணம், பௌத்தம் என்பவற்றுக்கு எதிராக அப்பர், சம்பந்தர் முதலான நாயன்மார்கள் பக்தி இயக்கத்தை ஏற்படுத்தி சமூக மறுமலர்ச்சிக்கு வழிவகுத்தனர். வடநாட்டில் இதே காலத்தில் உருவான புராணங்கள் மக்கள் மத்தியில் சைவத்தை எடுத்து செல்லலாயின. பாருங்க, இதெல்லாம் வரலாறு, நாமா எதுவும் கூறக்கூடிய காரியம் அல்ல. இதெல்லாம் பதிவேட்டில் உள்ளது. நான் கூறினேன் சைவ சித்தாந்தம் 7ஆம் நூற்றாண்டு அல்லது 6ஆம் நூற்றாண்டில் வந்தது என்று. இவர் வாயில் ஏதோ கூறிவிட்டு போயிருக்கலாம் என்று நீங்க நினைத்திருக்கலாம். இவைகள் பார்ப்பீர்கள் என்றால் வரலாற்று சுவடுகளில் இருந்து எடுக்கப்பட்டது. நீங்கள் இப்பொழுது வரலாற்று ஆய்வுகளை கொண்டீர்கள் என்றால் அல்லது கூகுள்ல கூட தட்டி பார்த்தீங்கன்னா இவைதான் வருமே தவிர வேற எதுவும் வராது. ஆகையினால் பொது வருட பிறப்பு என்ற காரியத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த போப்பி என்றால் கிறிஸ்துவுக்கு பின் என்ற காரியத்தை தான் பொது வருட பிறப்பாக காண்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த உச்ச காலம், அதாவது 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை சைவத்தின் பொற்காலம் என்று அழைக்கலாம். அது குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இவர்கள் எல்லாம் தோன்றிய இந்த காலகட்டம் அதுதான். ஆகையினாலே அந்த காலகட்டத்திலே இது மிகப்பெரிய மறுமலர்ச்சி அடைந்தது. இந்த மறுமலர்ச்சிக்குள்ளாக பல சித்தாந்தங்கள் அங்கு கூறப்பட்டதையும் நீங்களும் நாங்களும் பார்க்கலாம். அந்த சித்தாந்தங்கள் முன்னிருந்த பழைய காரியங்களில் இருந்து ஒரு சில காரியங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். ஆயினும் இதற்குரிய மேலான அதோடைய தத்ரூபங்கள் என்ன என்பதையும் இந்த நாளிலே நாம் பார்ப்போம். இக்காலத்தில் சைவம் இந்திய உபகண்டத்தில் மாத்திரமன்றி தென்கிழக்காசியா வரை கூட மிகச் சிறப்புடன் திகழ ஆரம்பித்தது. பாதாமி சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்தன் 660 கிறிஸ்துவுக்கு பின், கீழைக்கங்கள் தேவேந்திரவர்மன் 682-683, காஞ்சியின் 2ஆம் நரசிம்ம பல்லவன் 680-728 போன்றோர் சைவ ஆச்சாரியர்களிடம் மகுடாபிஷேகம் பெற்றே பட்டம் சூடி கொண்டதற்கான தரவுகள் கிடைத்துள்ளன. கம்போடியாவின் அங்கோர் வம்சத்து முதல் மன்னன் ஈசானவர்மனும் சைவ துறவிடமே ராஜ்யாபிஷேகம் பெற்று கொண்டதும், சாவகத்து மயாபாகித்து பேரரசு மன்னன் விஜயன்
சைவ மகுடாபிஷேகம் பெற்று நாட்டை ஆண்டதும் தென்கிழக்காசிய வரலாற்றில் பொறிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு துறவிகளின் மதமாக இருந்த சைவம் அரசு ஆதரவை பெற ஆரம்பித்ததுடன் அதற்கு முன் அரசு ஆதரவை பெற்றிருந்த சமணம், பௌத்தம் என்பவற்றை தன் தத்துவ செழிப்பால் தோற்கடித்து தன்னை வலுப்படுத்திக் கொண்டது. நாம் பார்க்கிறோம், இந்த மதங்கள் ஒன்றை ஒன்று கீழ்த்தள்ளி ஒன்றை ஒன்று முன்றிக் கொண்டு வருகிற காலத்தையும் முன்பு பார்த்தோம். கடந்த 6 நூற்றாண்டுகளிலும் பார்ப்பீர்கள் என்றால், 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டிலே இருந்தது ஒரு 3 மதங்கள் 3 சமயங்கள் இருந்தது. அது வலுவிழக்கிற அந்த சமயத்திலே 4ஆம் நூற்றாண்டிலே 5 சமயங்கள் காணப்பட்டது. 6ஆம் நூற்றாண்டிலே 7 சமயங்களாக ஆக்கப்பட்டது. இவைகளெல்லாம் தோற்கடிக்கத்தக்கதாக அந்த 6 வகையில இந்த பௌத்தத்தையும் சமணத்தையும் பின்னுக்கு தள்ளி, அதாவது அந்த அரசர்களுடைய வீழ்ச்சிக்கு பின் வந்த அரசர்கள் இந்த சைவ சித்தாந்தத்தை ஆதரித்ததினால் இந்த சைவ சித்தாந்தம் மேலோங்கி நிற்கத்தக்கதாகவும், அதாவது மேலோங்கி நிற்பது மாத்திரமல்ல, அந்த சைவ சித்தாந்தத்தின் பக்தர்கள் என்று கூறக்கூடிய, அடியார்கள் என்று கூறக்கூடிய அந்த துறவிகளாலே அவர்களுடைய மகுடாபிஷேகம், ராஜ்யத்தின் வாரம், அதாவது ஆளுகை கூட பார்த்தீர்கள், அவர்களுக்கு அந்த கிரீடத்தை சுமத்தி இவர்தான் ராஜா என்று சொல்லக்கூடிய அந்த மதிப்புக்குரிய இடத்திற்கு அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்களும் உங்களிடத்திலே சமர்ப்பித்திருக்கிறேன். இந்த காலகட்டங்கள் எல்லாம் பார்ப்பீர்கள் என்றால் 682 பார்ப்பீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தை பார்க்கலாம். 680, 722 இப்படியாகவே காணப்படுகிறதை பார்க்கிறோம். இது எல்லாம் பார்ப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரே இந்த சைவ சித்தாந்தம் உண்டானது என்பது என் கூற்றல்ல, வரலாற்றின் கூற்றாக உங்கள் மத்தியிலே சமர்ப்பிக்கிறேன். மேலும் பார்ப்பீர்கள் என்றால் சைவம் சிவன், சிவந்தவன், வைணவம் விஷ்ணுவின் என்ற சொல் விஷ்ணு சாக்தம், சக்தி, இயக்கம், அதாவது பவர். கௌமாரம் முருகன், அழகு. காணாபத்தியம் கணபதி, இறந்து உயிர்த்தெழுந்தவர். சௌரா ஐயப்பன், ஜோதி, ஒளி. நம்ம இவ்வளவு நேரம் அவங்களுடைய சரித்திரங்களை பார்த்தோம். இந்த சரித்திரங்கள் தெல்ல தெளிவாக கிறிஸ்துவுக்கு முன்பாக 3ஆம் நூற்றாண்டு அல்லது 5ஆம் நூற்றாண்டில் இருந்து பார்த்தாலும் சரி, அது மாத்திரல்ல, இன்று கீழடி தொல்பொருள் ஆராய்ச்சியிலும் சரி, இப்பொழுது படித்த இந்த வரலாற்று சுவடுகளிலானாலும் சரி, அல்லது இலக்கியங்களிலிருந்து இலக்கணங்களிலிருந்து பார்த்தாலும் சரி, இந்த தமிழருடைய பண்பாட்டு முறைகளிலே முன்பு இருந்தது வீர வணக்கம். 2ஆவதாக பார்ப்பீர்கள் என்றால் மரித்தவர்களுக்கான வணக்கம். அதற்கு முன்பாக இயற்கை வணக்கம். இப்படி மருவி 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 வந்த காலங்களிலே பின்பு ஒரு 3 மதங்கள், அந்த 3 மதங்களிலிருந்து பின்பு 5 மதங்கள், பின்பு பார்த்தீர்கள் என்றால் 7 மதங்கள், பின்பு 7 மதங்களின் பின்னுக்கு தள்ளி இந்த சைவ சித்தாந்தம் வந்தது. இந்த சைவ சித்தாந்தம் பார்ப்பீர்கள் என்றால் நாயன்மார்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களாலே இது போற்றி வளர்க்கப்பட்டது. பல மன்னர்களை இதை ஏற்றுக்கொண்டதினாலே இந்த சைவ சித்தாந்தம் 6ஆம் நூற்றாண்டு தொடங்கி 12ஆம் நூற்றாண்டு வரை மிக செழிப்பான பொன்னான காலியமாகவும், அது இந்த சைவ சித்தாந்தத்தின் மறுமலர்ச்சியின் காலம் என்றும் கூட கூறலாம். இன்னும் பக்தி விருத்திக்கான பக்தி இயக்கங்கள் தொடங்கப்பட்ட காலம் என்றும் கூறுகிறார்கள். இதன் வழியாக வந்ததே சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்தில் ஒரு சிலர் சைவ சித்தாந்தத்தை இன்னும் முன்னோக்கத்தக்கதாக அவர்கள் அநேக காரியத்தை தேடினார்கள். அதை குறித்து அதாவது லிங்க வழிபாட்டு முறை எப்படி வந்தது என்பதை உங்களுக்கு முன்பே நான் கூறிவிட்டேன். அதன் வழியாக இந்த சைவ நெறியை லிங்க வழிபாட்டோடு இணைக்க நினைக்கிறார்கள். ஆன்றோர் சான்றோர் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் லிங்க வழிபாடு என்பது மனித வழிபாட்டோடு தொடர்புடையதாகவும் ஆண்குறி பெண்குறி வழிபாட்டுக்கு உரியதாகவும் இருந்தது. அது சூரிய வணக்கத்தின் மலர்ச்சியாகவும் அதிலிருந்து தோன்றியது லிங்க வழிபாடு என்பதையும் சான்றுகள் உங்களுக்கு முன்பாகவே அழைத்து விட்டேன். நிச்சயமாக இதில் 2 கருத்துகள் கூறப்படுகிறது. மேலான கருத்து ஒன்று முன்னோக்கி செல்வதற்கான வழியை தேடத்தக்கதாக கீழான கருத்துகள் ஒன்று. அந்த கீழான கருத்துக்களை தான் லிங்க வழிபாட்டு முறை, அதை இதோடு இணைத்தார்கள்.
ஏனென்றால் இவர்களுடைய காலத்தை அதிகரிக்க வேண்டும் என்று. ஆனால் சைவ சித்தாந்தம் தோன்றியது, இவர்கள் எப்படி இணைத்தாலும் இணைக்காவிட்டாலும் சைவ சித்தாந்தம் தோன்றியது வரலாற்று சுவடுகளிலே எழுதப்பட்ட ஒரு உண்மையாகவும், இலக்கிய சுவடுகளிலே எழுதப்பட்ட உண்மையாகவும், யாராலும் மறைக்க முடியாததுமாய் காணப்படுகிறது. அது 6ஆம் நூற்றாண்டு என்றால் மிகையாகாது. ஆகையினாலே சகோதரனே சகோதரி, இந்த சைவ சித்தாந்தத்துடைய மறுமலர்ச்சி எப்படி உருவாகி இருக்கலாம் என்று பார்ப்பீர்கள் என்றால், 1ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய வள்ளுவன் அநேக காரியங்களுக்கு வித்திட்டான். அவர் வித்திட்ட அந்த வள்ளுவ நெறியிலே பார்ப்பீர்கள் என்றால், எங்கும் ஒரு தெய்வத்தின் பெயர்களை முழு நேராக சொல்வதை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. அப்படி ஓரிரு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அவர்கள் நினைக்கிற இன்றைய தெய்வங்கள் அல்ல என்பதையும் பின்னொரு நிலங்களில் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவன் யாரை குறித்து சொன்னான், எதை பிரித்து சொன்னான் என்பதை பின்வரும் அடியாளர்கள் அறிந்து அதில் புரிந்து அநேக காரியங்கள் எழுச்சிகள் உண்டானது. அதன் விளைவாக 6 நூற்றாண்டு கழித்து பக்தி இயக்கங்கள் உண்டானது. அந்த பக்தி இயக்கத்தின் வெளிப்பாடாக 6 மதங்கள் உண்டானது. அதை குறித்து நாம் பார்த்திருந்தாலும் விவரமாக பார்க்கவில்லை. அது இன்று விவரமாக பார்த்து முடிக்கத்தக்கதாக நாம் நேரத்தை கடத்தி செல்வோம். சைவம் சிவன் என்று கூறப்படுகிறது. சைவ மதம் முழு முதற் கடவுளாக சிவனை வழிபடுகிறார்கள். சிவன் என்ற தத்துவத்திற்கு முன்னிருந்த தத்துவத்தை கொண்டு சேர்த்தால் அது அபத்தமாகவும், அது பார்ப்பீர்கள் என்றால் ஒரு நன்னெறிக்கு ஏற்றதாகவும் காணப்படாது. ஏனென்றால் சிவ வழிபாட்டில் உருவ வழிபாடு இல்லை என்பதுதான் உண்மை. அவர்கள் முன்று இருக்க காரியத்தை எடுத்து சென்றார்கள் என்றால் அது உருவ வழிபாட்டிற்கும், அதிலும் பார்ப்பீர்கள் என்றால் ஆண் குறி பெண் குறிக்கான வழிபாட்டு முறைக்கு மாத்திரமல்ல, ஒரு மனித இனத்தில் தோன்றிய ஒரு ஆணைக்கான அடையாளத்திற்கும் பெண்ணுக்கான அடையாளத்திற்கும் தெய்வம் என்று ஆக்கக்கூடிய அபல நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதை அறிந்தார்களா, அறியவில்லையா? இன்று உள்ள நல்ல மதிப்புக்குரியவர்கள், ஞானவான்கள் இதை அறிவார்களா என்று எனக்கு புரியவில்லை. அதில் தள்ளினர்கள் என்றால் நிச்சயமாக இந்த நிலையில் தான் வரும். ஆனால் அன்று ஏற்றப்பட்ட அந்த சைவ சித்தாந்தம் மிகப்பெரிய தத்துவங்களை உடையதாகவும், மிகப்பெரிய ஞானத்தை உடையதாகவும், அந்த சராசரங்களையும் படைத்த தேவன் யார், அந்த மகாதேவன் யார், அந்த கடவுள் யார் என்பதை முழு காரியமாக விளக்கத்தக்கதாகவே தோற்றப்பட்டது. இந்த சைவ சித்தாந்தத்தை குறித்து நாம் பேசும் முன்பாக அந்த காலகட்டத்திலே இருந்த காரியங்கள் என்ன என்பதை பார்த்து விடுவோம். சிவன் என்றால் சிவந்தவன், சிவந்த மேனி உடைய ஒரு தேவனை குறித்தே இந்த சைவ சித்தாந்தம் சிவன் என்ற தத்துவார்த்தமான பெயரை சூட்டியுள்ளது என்பதை நீங்களும் நானும் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். பின்பு பார்ப்பீர்கள் என்றால் வைணவம். வைணவம் என்றால் விஷ்ணு. விஷ்ணு என்றால் விண்ணிலிருந்து இறங்கி வந்த அந்த இறைவனை குறித்து, இந்த அவதார் வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவனை குறித்து, விஷ்ணு என்ற தெய்வத்தை குறித்து அவர்கள் பேசுகிறதை காண முடியும். விண் என்ற சொல் அவர்கள் மந்திர சொற்களிலே பார்ப்பீங்களா, விண்ணு என்று கூப்பிடுவார்கள். விண் என்று சொல்ல மாட்டார்கள், விண்ணு அப்படின்பார்கள். விண்ணு என்ற வார்த்தை தான் விஷ்ணு என்று மாறியதையும் மருவியதையும் நீங்களும் நானும் உணர முடியும். ஆகையினாலே வானிலிருந்து இறங்கி வந்த ஒரு இறைவனையுடைய தத்துவத்தை உடையதே இந்த வைணவ சித்தாந்தமே தவிர பல காரியத்திற்கு எடுத்து சென்றால் அதுவும் அதற்கான சுவடுகளை இழந்துவிடும் என்பதிலே நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. மேலும் பார்ப்பீர்கள் என்றால் சாக்தம் என்பது சக்தி, அதாவது ஒரு பவர் என்ற காரியத்தை அங்கு விளக்கக்கூடியதாக இருக்கிறதை நீங்களும் நானும் பார்க்கலாம். இதற்கு பின்வந்த காலகட்டத்திலே இதை எப்படியாவது கொண்டு சேர்த்து வேற மாதிரி ஆக்க வேண்டும் என்பதற்காக இதற்கு ஒரு பெண் பாலை கொடுத்தார்கள். பவர் என்றால் சக்தி, தமிழில் அந்த சக்திக்கு பெண் பாலை வைத்தார்கள். ஏனென்றால் இதையெல்லாம் ஒன்றிணைக்கத்தக்கதாக முன்பே பார்த்து விட்டோம். இவைகள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு குடும்பமாக்க ஆக்கப்பட்டதை. அப்படி ஆக்க வேண்டும் என்றால் சிவனுக்கு முதல் கொண்டு அதிலிருந்து எல்லாவற்றையும் இணைப்பதற்கு என்ன வழி என்றால் இந்த பவர் என்ற சொல் ஆண் பால் பெண் பால் என்று தெரியாத பட்சமாக பின்பு சிவனோடு இணைக்கத்தக்கதாக இவர்களுடைய மனித சிந்தையில் மனிதர்களை போல இறைவனை நினைத்துக் கொண்டு இந்த பவர் சக்தி என்ற காரியத்தை பெண் பாலாக்கி சிவனுக்கு மனைவியாக்கினார்கள். சாப்தம் என்பது பவர்.
இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது, அதுதான் தெய்வம் என்று ஒரு உன்னத வழிபாட்டு முறைதான் சாக்தம் என்று கூறப்படுகிறது. மேலும் பார்க்கிறீர்கள், கௌமாரம் முருகன். முருகன் என்றால் மிக முறுக்கேறியவன். முன்பே நாம் முருகனைக்குரிய அநேக காரியங்களை பார்த்து விட்டோம். அதன் அடிச்சுவடியிலே இவைகள் வந்திருந்தாலும் இங்கு தத்துவார்த்தங்கள் என்ன நிறுவப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதன் காரியத்தை இவர்கள் இணைக்கலாம், இணைத்தாலும் இதன் தத்துவார்த்தம் என்னவென்றால், முருகன் என்றால் அழகு. இறைவன் மிக அழகானவர், அந்த சராசரங்களை படைத்த தேவன் அழகானவர் என்ற தத்துவத்தை உடையதே முருகு. முருகு என்றால் இன்றும் தமிழிலே முருகு என்ற வார்த்தைக்கு அழகு என்று பெயர். மேலும் பார்ப்பீர்கள் என்றால் கானாபத்தியம். கானாபத்தியம் என்றால் கணபதி. அந்த காரியத்தை பார்ப்பீர்கள் என்றால் தலையை துண்டிப்பார்கள், மறுபடியும் ஒரு தலை வைக்கப்படும். அதாவது உயிர் நீத்து உயிர் பெறுதல் என்ற தத்துவம் உடையது. இவைகள் எல்லாம் தத்துவங்கள் உடையது. அதுக்கு ரூபம் கொடுத்ததுதான் நாம் செய்த மிகப்பெரிய தவறாகி போய்விட்டதே தவிர, அங்க தத்துவங்கள் மகாதேவனாகிய சர்வ வல்லமை படைத்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் தேவனாயிருக்கிற, வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லிக் கொள்ளுகிற அந்த தேவனை குறிக்கத்தக்கதாகவே இந்த தத்துவார்த்தங்கள் இருந்தது என்பதை முதலாவது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். மரித்து உயிர்த்தெழுகிற தெய்வத்துக்குரிய வழிபாட்டு முறையே கானாபத்தியம் என்று கூறப்பட்டது. உயிர்த்தெழுந்தவர் என்று கூறுகிற காரியத்தை உள்ளடக்கியது கானாபத்தியம். சௌரா, ஐயப்பன் ஜோதி. ஐயப்பனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். இந்த சௌரா என்ற மதம் எதிலிருந்து எப்படி வந்தது என்றால் ஐயப்பனுக்கு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஐயப்பனுடைய உண்மை சுவடுகள் இன்றும் இருக்கிறது. அது 300 ஆண்டுக்கு முற்பட்டதை தவிர இந்த 1300 வருடத்திற்கு முந்தியது அல்ல. ஏனென்றால் ஐயப்பன் இப்பொழுதுதான் எங்கள் வீட்டிலே தோன்றினார் என்று பந்தன ராஜா, இன்றும் கேரள தேசத்தில் இருக்கிற பந்தன ராஜா சொல்லுகிற ஒரு கூற்றை நீங்கள் காணொலியில் தட்டி பார்த்தீர்கள் என்றால் தெரியும். ஐயப்பன் எங்கள் வீட்டு பிள்ளை, அவனுக்கு நாங்கள் எடுத்து வளர்த்தோம், அவன் வளர்ந்து அவன் இருந்து போன இடம் இதுதான், நாங்கள் தான் அதோடைய வாரிசுகள் என்று இந்த நாளிலும் இந்த ஐயப்ப மலையை நிர்வகித்து வருகிறவர்கள், ஐயப்ப கோயிலை நிர்வகித்து வருகிறவர்கள் பந்தன ராஜாவின் குடும்பம். அவர்களுடைய சொற்படி, அவர்களுடைய கூற்றுப்படி என்ன என்றால் 300 ஆண்டுக்கு உட்பட்டவர் தான். அப்படி என்றால் இங்க கூறப்படுகிற செய்ய அந்த சௌரா என்ன என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. இந்த சௌரா என்ற காரியம் என்ன அப்படின்னா, இன்றும் பார்ப்பீர்கள் என்றால் ஒளி, ஜோதி, ஜோதியை காணத்தக்கதாக ஓடுவாங்க எல்லாரும். ஜோதிக்கு அநேக மக்கள், தினம் போகிற மக்களை காட்டிலும் அதிக மக்கள் அங்க போகிறதை பார்க்கலாம். இங்கே கோருகிற காரியம் சௌராவில் ஒளி, ஜோதி, இறைவன் ஜோதி வடிவானவன் என்று வெளிப்படுத்தப்பட்ட மதமே சௌரா என்று கூறப்படுகிறது. அப்படி என்றால் தெய்வத்தின் பண்புகளை கூறுகிறதை தவிர தெய்வத்தின் பெயர்கள் இவைகள்